வணக்கம், வெல்கம் பேக் டு QFR மார்கழி. மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஒரு நாள் முன்னாடியே பாட்டை போட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் என்னெல்லாமோ பிளான் பண்ணேன். மேலே வேற என்னென்னமோ பிளான் நடக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இந்த பாட்டு வரணும்னு இருக்கு போல் இருக்கு. மெல்லிசை மன்னர் எப்பேற்பட்ட கிரியேட்டிவ் ஜீனியஸ்னு எத்தனை பாட்டில் பார்த்துருக்கோம். இன்னைக்கும் இந்த ஆங்கிளில் பார்ப்போமே. என்ன பாட்டுன்னு முதல்ல சொல்லிடுறேன். புனித அந்தோனியார் திரைப்படம். மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறான். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள், வாணி ஜெயராம் அம்மாவின் குரல். இந்த பாடல் கவியரசர் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த வரிகளுக்கு தான் மெல்லிசை மன்னர் டியூன் பண்றார். அந்த மாதிரி அமைந்த வெகு சில பாடல்கள்ல இது ஒரு முக்கியமான பாடல். QFR மார்கழிக்கும் இந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம் மேம்? இந்த பாட்டு சுத்தமான கல்யாணி ராகத்தின் அடிப்படையில் MSV சார் போட்டிருக்காரு. அப்ப நீங்க கிறிஸ்டியன் டிவோஷனல்னு சொன்னீங்களே, ஏன் ரெண்டும் சேரக்கூடாதா? எப்படி சேர்த்திருப்பார் தெரியுமா மெல்லிசை மன்னர்? அழகான கல்யாணி ராகத்துல அந்த விருத்தம், விண்ணில் தோன்றும் தாரகையெல்லாம் தேவதையாகும் அப்படின்னு கேக்குது. அங்க அவருடைய ஃபேவரட் அந்த வெஸ்டர்ன் காயர் அந்த கோரஸை போடுறாரு. அந்த சர்ச் பெல்லோட கேட்கும்போது அங்க ஆரம்பிக்குதுங்க அந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளெண்ட். அங்கே இருந்து ஆரம்பிக்குது. வெண்ணிலவோ தேவன் அமரும் வாகனமாகும். என்னமா எழுதியிருக்காருல கவியரசர். ஞான ஜோதியே உயர்வான ஜோதியே அப்படின்னு எழுதுவார். ஆஹா, வரிகள் ஒவ்வொன்றும் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவியரசர், வாணி அம்மா, மெல்லிசை மன்னர் இவங்க 3 பேருக்குள்ள போட்டி நடந்துகிட்டே இருக்கும். இதுவோ அவரோ இவங்களா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒருத்தர் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பூமியில மனிதனாய் அவதரித்தார் அப்படிங்கறத என்னமா சொல்லியிருப்பார் எளிமையா. நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறான் அப்படின்னு எழுதுறார். எதுக்கு வந்திருக்கான்? எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வன் ஆகிறார் அப்படின்னு சொல்லி கவியரசர் எழுதுறார். இந்த புண்ணியனின் மடியினிலே புதல்வன் ஆகிறான், அந்த இடத்துக்கு ஒரு டியூனு. அந்த டியூன்ல அப்படி இழஞ்சு ஓடுற அந்த கல்யாணிய வாணி அம்மா அப்படி கொஞ்சம் நிறுத்துவாங்களே, புதல்வனாகிறான். அந்த புதல்வன்ல தாய்மையும் தாலாட்டும் யார் சொல்லி கொடுத்தா? அவங்க குரலுக்கு மெல்லிசை மன்னரின் ஹார்மோனியம் சொல்லி கொடுத்தது. பார்வைப்பட்டால் போதும் நம் பாவம் யாவும் போகும், கைகள் தொட்டால் போதும் நம் கவலையெல்லாம் தீரும். மொத்த பைபிளோட தத்துவத்தை ஒரு 4 வரியில கவியரசர் அடக்கிட்டாரோன்னு தோணும். அப்படி நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு டியூன் யோசிக்கிறாரு மெல்லிசை மன்னர். அதுதானே உச்ச பாயிண்ட்ல, அதுதானே தத்துவார்த்தம். பார்வைப்பட்டால் போதும் நம் பாவம் யாவும் போகும், தள்ளி போயிடும். அப்படி அனுபவிச்சு டியூன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கைகள் தொட்டால் போதும். கைகள் தொடுவது பரிவின் அடையாளம் அல்லவா? அந்த பரிவை அந்த டியூன்ல நீங்க கேட்க முடியுமே. என்ன ஆகும்? நம் கவலை எல்லாம் தீரும். இதை விட ஆறுதலா யாரால பாட முடியும்? வாணியம்மா, உங்களை விட ஆறுதலா யாராலையும் பாட முடியாதுன்னு சொல்ல தோணுது இல்ல? இதுதான் ப்ராப்ளம் இந்த பாட்டுல. இவரா இவங்களா அப்படின்னு டிசைட் பண்ணவே முடியாது. 3 பேரும் ஒருத்தர் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசி பல்லவியில கல்யாணி, இந்த ஹார்மனிஸ், வாணியம்மா, கவியரசர், மெல்லிசை மன்னர்னு அத்தனை பேரும் கை கோர்த்து அது மொத்தமா கேட்கும் போது சத்தியமா சிலுத்து போயிடும். கண்ணுலேருந்து கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒரு பரவசமான, இதை நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்குள்ள சேர்ப்பீங்க? கிளாசிக்கல், இது ஒரு டிவோஷனல், இது ஒரு பர்டிகுலர், ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாம் வந்த ஒரு யூனிவர்சல் மியூசிக் இந்த பாடல். இந்த மாதிரி ஒரு ரேர் சாங்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஆடியோ கூட இன்டர்நெட்ல எங்கேயும் கிடையாது. பிடிங்கடா இதை QFRல நம்ம ஒன்று ரீக்ரியேட் பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும். மெல்லிசை மன்னருக்கு நம்மளால் ஆன சின்ன சின்ன சேவைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்து ரீக்ரியேட் பண்ண பாட்டு தான் இன்னைக்கு நீங்க கேட்குற மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறான். இந்த பாட்டுடைய 2 ஆஸ்பெக்டையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுக்கு நெருக்கமா இந்த பாட்டை இன்னைக்கு பாட போறாங்க ரம்யா. என்ன உங்களுக்கு மெய்சிலிர்ப்பு வேணுமோ, அது எங்கெங்க வரணுமோ அத்தனை இடத்துலையும் வரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு ரம்யா பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு உயிர் அப்படின்னா அந்த ஹார்மனிஸ் தான். சமன்விதாவும் ரிஷிப்ரியாவும் அந்த ஹார்மனிஸ் எப்படி பாடியிருக்காங்க தெரியுமா? இனிமேல் இவங்களையும் நம்ம பில்லர்ஸ் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியதான். இந்த 2 குழந்தைங்களோட டேலண்ட்டுக்கு அளவே இல்லை, அப்படி இருக்கு. பிரமாதமான ஃப்ளூட் பிட்ஸ் அது நம்ம வெங்கட நாராயணன் வாசிக்கிறாரு. அற்புதமான அந்த ரிதம் பேட்டர்ன் அது நம்ம வெங்கட் வாசிக்கிறாரு. நம்ம QFRின் செல்லப்பிள்ளை ஷாம் பெஞ்சமினுக்கு மெரி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டாமா? அழகா ஒரு ஹேட் போட்டுட்டு அவருடைய கிறிஸ்மஸ் அவர் எப்படி கொண்டாடி இருக்காருன்னு இந்த பாட்டுடைய ப்ரோக்ராமிங்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நம்ம கொண்டாட்டத்துல சிவா இணையறது அந்த விஷுவல்ஸை நம்ம கண்ணுக்கு அழகா காட்டும் பொழுது கேளுங்க, கிறங்குங்க. விண்ணில்
மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியனின் மடியினிலே புதல்வனாகிறான். மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறான், இறங்கி வருகிறான். மழலை மொழிகள் கேட்க கேட்க மனது துள்ளாதோ, மடியில் வந்து அமரும் போது மயக்கம் கொள்ளாதோ. பார்வை பட்டால் போதும் நம் பாவம் யாவும் போகும், கைகள் தொட்டால் போதும் உடன் கவலை எல்லாம் தீரும். மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அடியவரின் மடியினிலே ஆண்டவராம் பிள்ளை அரவணைக்கும், அடியவரோ இறைவனுக்கும் அன்னை. கொடுமை பாவம் துயரில் இருந்து மீட்பவர் வந்தார். குலம் தழைக்க குழந்தையாக மேய்ப்பவர் வந்தார். மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியனின் மடியினிலே புதல்வனாகிறான். மண்ணுலகில் நின்று தேவன் வந்து இறங்கினார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எப்படி நம்ம கியோஃபார் கிறிஸ்மஸ் மார்கழி கொண்டாட்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்கலாம், சில பேருக்கு தெரியாததா கூட இருந்திருக்கலாம். ஏதோ இன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேருக்கு இந்த பாட்டை போய் ரீச் பண்ணிட்டோங்கிற சந்தோஷம் இருக்கு. இதுக்கு ஈடே கிடையாது. கியோஃபாரோட பர்பஸ் நான் மறுபடி சொல்கிறேன், இதே தான். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஹிட்ஸே போடுறது இல்லைன்னா அது எங்கள் வேலை இல்லைங்க. ஹிட்ஸும் போடுவோம், ஆனால் இதையும் நீங்கள்லாம் கேட்கணும். இந்த மாதிரி புதைந்து கிடக்கும் புதையல்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது தான் எங்கள் கியோஃபார் வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும் போது கொண்டாட்டமான பாடலோடு சந்திப்பேன். ஏன்னா நியூ இயருங்க, புது வருஷம் பிறக்கும் போது கொண்டாடிக்கிட்டே நம்ம போக வேண்டாமா? எஸ், கொண்டாட்டமான 2 பாடல்கள். இப்போ வெள்ளிக்கிழமை யாருடைய பாடல்? எஸ், இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல். இப்போ சனிக்கிழமை யாருடைய பாடல்? இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் என்ன தான் கெஸ் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க. கொண்டாட்டமான வெள்ளி சனிக்காக நீங்கள் நிச்சயமாக காத்திருக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.